மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த லெந்து நாட்களில் அனுதினமும் வேதத்தை வாசித்து தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபித்து தேவனுடைய பதிலை நீங்கள் அற்புதமாய் காணுங்கள். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு விட்டுவிடுகிறேன் என்று தேவனிடத்தில் அறிக்கையிடுங்கள். அப்பொழுது ஒரு புதிய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். வாழ்க்கை ஆசீர்வாதமாக அது மாறும். 25ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை பரிசுத்த ஆவியான தேவன் அற்புதமான செய்தியோடு நமக்கு சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம்! அன்பானவர்களே, இந்த புனித பைபிள் போதிக்கும் தேவன் மனித குலத்தின் தேவன், மனித குலத்தை உண்டாக்கிய தேவன், சர்வத்தையும் உண்டாக்கிய ஆளுகை செய்கிற மகத்துவமுள்ள தேவன், மனதிற்குமுள்ள தேவன், மீட்பின் தேவன், தனது உயிரையே மனித குலத்தின் மீட்புக்காக சிலுவையிலே கையளித்த தேவன். அவர் எவ்வளவு நல்லவர் என்றால், பாவிகளுக்கு தேவன் வழியை தெரிவிக்கிறாராம். இது எத்தனை அற்புதமான ஒரு செய்தி அல்லவா? ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால தான் துக்கம், பாவத்தினால தான் சாபம், பாவத்தினால தான் கொலைகள், கொள்ளைகள், பாவத்தினால தான் அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவத்தினால தான் ஜாதி பெருமைகள், மதவெறித்தனங்கள் எல்லாம் பாவத்தினால தான் இந்த உலகில் இன்றைக்கு ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த பாவத்தின் நிமித்தமே இன்றைக்கு இந்த உலகம் அனுதினமும் அழிகிறது, சீரழிகிறது. ஆகவேதான் நல்ல தெய்வம் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளின் மீட்புக்காக தன்னையே ஜீவ பலியாய், பரிசுத்த பலியாய் கொடுத்த சிலுவையின் வழி, மன்னிப்பின் வழி, மீட்பின் வழி, மனதுருகும் வழி. எப்பேற்பட்ட ஒரு பாவியும் தன்னண்டை வந்து சேரும்போது தனது தூய இரத்தத்தால் அவன் பாவங்களை கழுவி தனது தூய ஆவியால் அவர்களை பரிசுத்தம் ஜனங்களாக மாற்றி இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக தேவன் நிறுத்துகிறார். நம்ம எல்லோரும் ஒரு காலத்தில் பாவ படுகொடையில் இருந்தவர்கள் தான், பாதாள இருளில் இருந்தவர்கள், சாபக்கட்டில் இருந்தவர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்க வந்த தெய்வம் எங்களை போன்றவர்களை தேடி வந்து மீட்டெடுத்தார், கழுவி சுத்திகரித்தார். அவருடைய ஆவியால் எங்களை நிரப்பி இயேசு என உன்னத நாமத்தினால கனத்துக்குரிய ஒரு ஊழியக்காரர்களாக இன்றைக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அவரே நமது வழி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், உயிர். என்னை அல்லாமல் யார் ஒருவரும் பிதாவிடத்தில் போக முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆகவே நண்பானவர்களே, உலகம் முழுவதும் உள்ள எல்லா மதத்தாரும் மார்க்கத்தாரும் கடவுள் உண்டு என்று நம்புவார்கள், பாவிகள் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். தங்கள் பாவங்களுக்காக தங்களுக்கு தாங்களே அவர்கள் ஆக்கினை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆனால் நல்ல தேவன், உங்களை நீங்கள் ஆக்கினைப்படுத்திக் கொள்ள வேண்டாம், நீங்கள் நிர்மூலமாக வேண்டாம். உங்களை உண்டாக்கின தேவனாகிய நான் என் பிள்ளைகளான உங்களை மீட்க என்னை நான் ஆக்கினைக்கு உள்ளாக்கி என் இரத்தத்தினால் உங்களை கழுவுகிறேன், என்னை வாருங்கள் என்று அந்த மீட்பின் வழியை, அந்த ரட்சிப்பின் வழியை, அந்த ஆசீர்வாதத்தின் வழியை, அந்த வெற்றியின் வழியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை வழியாகவே இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் மனம் திரும்புகிறவர்களை மன்னித்து அவர்கள் மறுரூபமாக்கி அவர்களை பரிசுத்த ஜனங்களாக, வெற்றியின் ஜனங்களாக நடத்துகிற தேவன்.
ஒப்பு கொடுப்போமா? நம்மையே நாம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் உமது வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி முழுவதும் அர்ப்பணிப்போமா? மன்றாடுவோம். அன்பின் நேச கர்த்தாவே, துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் சண்டாளர்களுக்கும் மீட்பின் வழியை, ரட்சிப்பின் வழியை, ஆசீர்வதிக்கப்பட்ட வழியை, பாவ மன்னிப்பின் வழியை சிலுவை வழியாகவே நீர் காட்டுகிறீரே, உமக்கு கோடி கோடி நன்றி. எவ்வளவாய் ஒரு பாவியும் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி நல்ல தெய்வம் பாவிகளை மீட்க இந்த உலகத்துக்கு வந்தீரே, உமக்கு கோடி கோடி நன்றி. எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உண்மையான மனம் திரும்புதலோடு கூட அவர்கள் சிலுவை இரத்தத்தால் கழுவி பரிபூர்ண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அருள் புரியுங்க தேவனே. இவர்கள் பல ஆயிரங்களுக்கு தங்களுடைய சாட்சியாக சொல்லி பாவ அழிவில் போகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, மன்னிப்பின் தெய்வமே, உம்மண்டை அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக இவர்களை மாற்றும். உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.